நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனம் 4. Proverbs chapter 15 verse 4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இந்த வசனத்துல முதலாவது ஆரோக்கியமுள்ள நாவுன்னு சொல்லியிருக்காங்க. நாவின் ஆரோக்கியத்தை நம்மளால கணிக்க முடியுமா? முடியும். அந்த நாவிலிருந்து பிறக்கக்கூடிய சொல் எப்படி இருக்கிறதோ அதன்படியே அந்த நாவின் ஆரோக்கியம் இருக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாவும் ஏற்ற காலத்துல சரியான வார்த்தைகளை வெளிப்படுத்துற நாவும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். கெட்ட வார்த்தைகளோ கடுஞ்சொற்களோ ஒரு நாவிலிருந்து புறப்படுமே ஆனால் அது ஆரோக்கியமற்ற நாவா இருக்கும். இதை தானே நம்மளுக்கு எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் கூட சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய நாவல ஒருத்தரை வளர்க்கக்கூடிய நல்ல வார்த்தை ஆங்கிலத்துல எடிஃபையிங் வேர்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கைய வளர்ச்சிக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய வார்த்தைய நம்ம வெளிப்படுத்துவோமே ஆனால் அதுவே ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த நாவே ஜீவ விருட்சமாக இருக்கும். ஆங்கிலத்துல ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய நாவு வெளிப்படுத்தினா அதுவே ஆரோக்கியமுள்ள நாவு. அதுவே நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு நாவு மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த பேசினா ஒருத்தரை கன்ஃபியூஸ் பண்ணும், அவங்களுடைய ஆவியை நொறுங்க பண்ண போகிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கும். இருமாப்புள்ள இருதயம் உடையவர்கள் இந்தப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. என்றைக்குமே நம்மளுடைய நாவுல ஒரு மாறுபாடு இல்லாம நம்ம கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியும் சரியான வார்த்தைகளை பேசக்கூடிய தன்மையும் இருந்தா அதுவே நன்மைக்கு எதுவா இருக்கும். நீதிமொழிகள் அநேக இடத்துல இந்த நாவுகளை பத்தி சொல்லுது. முக்கியமா 16வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்துட்டோம்னா, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அதாவது நல்ல இனிமையான சொற்களை பேசும்போது அதுவே ஒருத்தருடைய ஆத்துமாவை இனிமையா ஃபீல் பண்ண வைக்கும், சமாதானமா காத்துக்கொள்ளும். அதே போல அவங்களுடைய எலும்புகளுக்கு அதுவே ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா கடுஞ்சொற்களோ தீய வார்த்தைகளோ ஒருத்தருடைய எலும்பை உருக்குலைக்க பண்ணுகிற விதமா இருக்கும், இருதயத்தை நொறுக்கிற விதமா இருக்கும். அந்தபடியா இல்லாம நல்ல வார்த்தைகளை நாம பேசணுங்கிறத இந்த வசனமும் காண்பிக்குது. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம். எந்த சமயத்துல எந்த வார்த்தையை சரியா பேசணுமோ அந்தபடி ஒரு நாவு வெளிப்படுத்தினா அது ஒரு வெள்ளித்தட்டுல பொற்பழங்களை வைத்து கொடுக்கறதுக்கு ஏற்றபடி இருக்கு, அதற்போல இருக்குன்னு ஒரு கம்பாரிசன் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை சரியான சமயத்துல பிரயோகப்படுத்துறதுங்கிறதும் ஆரோக்கியமான நாவலுடைய வேலையா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சில நாவுகள் எப்படி பேசும், கடுஞ்சொற்களை பேசும் இல்லையா, அது கோபத்தை கிளறி விடும். அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துடைய முதல் வசனமே நம்மளுக்கு காண்பிக்குது. இதை நம்ம கூட நிறைய விஷயத்துல பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும் போது அதை நம்ம சாதாரணமா சாஃப்டா ரிப்ளை பண்ணா அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தா கூட அதை தணிக்கிற விதமா இருக்கும். ஆனா நாம கடுஞ்சொற்களை பேசி கோபத்தோட ரைஸ் ஆனோம்னா அவங்களுடைய கோபத்தை இன்னும் அதிகமாக்குற விதமா எல்லாம் இருக்கும். எரியற எண்ணெயை ஊத்துற விதமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படி மாறிடும். அப்போ நாம எப்படி பேசணும்? 2வது வசனம் காண்பிக்குது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கற்கும். நாம நல்ல அறிவார்ந்தவர்களா இருந்தா நம்முடைய வார்த்தைகளும் அந்த அறிவை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம புத்தியினத்தை கக்கக்கூடிய மூடர்களை போல வார்த்தைகளை வெளிப்படுத்துவோங்கிறத காண்பிக்குது. இப்படி நம்முடைய நாவானது சரியாக பேசுறதுக்கு அந்த நாவால சுயமா சிந்திக்க முடியுமா? அப்போ இந்த சொற்களும் இந்த சிந்தைகளும் நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? இதை நம்மளுக்கு மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்ம இருதயத்துல என்னப்படியான கவலைகளோ இல்ல சந்தோஷமோ இல்ல எப்படிப்பட்ட இமோஷன்ஸோ இல்ல எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் பதிவுகள்லாம் இருக்கோ அதன்படிதான் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுகிற விதமா இருக்கும். அப்போ இமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் நமக்கு வேணும், நல்ல விஷயங்களை பதித்து கொள்கிற தன்மையும் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம் நம்மளுக்கு எத்தனை நன்மைகளை போதிக்குது, அதை நம்முடைய இருதயத்துல பதித்து வைத்தோமே ஆனால் நம்முடைய நாவல எப்படிப்பட்ட சொற்கள் வெளிப்படும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
அது மாத்திரம் இல்லை, இந்த இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்துட்டோம்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள சொல்றாங்க. ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று, ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப். அப்படி இந்த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப் சரியாக இருக்கும்போது தான் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவ விருட்சம் போல மாறும். அப்போ நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வார்த்தைகளை சரி செய்ய முடியும். இதை அறிந்தவர்களா நாம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருதயத்திலிருந்து எழும்புகிறதுனால நம்முடைய இருதயத்துல நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது நமக்கு அவசியமா இருக்கு. சில நேரங்கள்ல என்னால அப்படி முடியல, நான் இதை சரி பண்ற வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, அதையும் நம்மளுக்கு நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேசாதிருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான்னு காண்பிக்குது. அப்படி நாம பேசாம இருக்கும்போது நம்மள ஞானின்னு கூட நினைச்சுப்பாங்க. அதே வசனத்துல 2வது பகுதியில, தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அப்போ நம்ம சில நேரங்கள்ல நம்மளுக்கு பேச தெரியலாம், அந்த இடத்துல அமைதியா கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனா அனாவசியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாம தேவையில்லாத விளைவுகளை கொண்டு வராம இருந்துக்கிறது நலமாக இருக்கும். அப்போ நம்முடைய நாவின் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வது நம்முடைய கைகளையும் நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்கிறோங்கிறதுலயும் இருக்கு. இதை அறிந்து கொள்கிறதற்காகவே தேவன் நமக்கு இந்தப்படியான வார்த்தைகளை காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்க நாவுல நாங்கள் நல்ல வார்த்தைகள் பிறக்கிற இடமாக, ஆரோக்கியமுள்ள நாவாக காத்துக்கொள்ளணும் தகப்பனே. அது அநேகருக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கணும் தகப்பனே. ஒருவரை வளர்க்கக்கூடிய விதத்திலையும் அப்பா, ஒருத்தரை நல்வழிப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இருக்கணும் ராஜா. அப்பா, ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவுக்கு அது மதுரமாகவும் அப்பா எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கணும் தகப்பனே. அந்தப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற நல்ல இருதயத்தின் நிறைவை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இருதயத்தின் நிறைவினால இந்த வாய் பேசுகிறது, இந்த வாய் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அப்பா அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.